Hi guys, I'm Sahana. Okay guys, and any students, like any of you, can you volunteer? Like, what do you know about data collection? Like, what do you understand by the term data collection? I think it is a process of collecting and analyzing the data, raw data we have. Mm-hmm. Okay. சூப்பர். ஓகே கைஸ், ஸோ பேசிக்கா உங்களுக்கு வந்து இந்த எம்எல் பைப்லைன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இட் ஸ்டார்ட்ஸ் வித் டேட்டா கலெக்ஷன், டேட்டா ப்ரிப்பரேஷன், choosing the model, training the model, evaluating the model, hyper parameter tuning and deployment. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு மாடல் பில்ட் பண்ணோம்னாலே அதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன எப்படி சொல்ல, ஒரு இப்போ வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் வாங்குறோம். ஓகேவா? பட் அவங்களுக்கு ஒரு மாடல் நம்ம பில்ட் பண்ணி தரோம்னா அதுக்கு மெயினா என்ன வேணும்? டேட்டா வேணும். ஸோ அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேட்டாவை வாங்கணும். Like we cannot like have any data randomly. We can't use any data for building a model. The data should be like என்ன சொல்ல, it should be required by the user and அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ற மாதிரி அந்த டேட்டா இருக்கணும். ஸோ அதை நம்ம கலெக்ட் பண்ற அந்த ப்ராசஸ் தான் இட்ஸ் டேட்டா கலெக்ஷன் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இதுல see data collection, like technically if you see ஒரு definition மாதிரினா, it is the process of extracting data from various sources. That is like you'll have online surveys இருக்கும், சோஷியல் மீடியா போஸ்ட் இருக்கும், ஃபீட்பேக்ஸ் இருக்கும். லைக் அந்த மாதிரி லைக் எல்லா ஒரு எப்படி சொல்ல, நிறைய சோர்சஸ்ல இருந்து நீங்க டேட்டா வேணுங்கிற டேட்டா லைக் ரெக்வயர்ட் டேட்டா மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸ் பேர் தான் இட்ஸ் டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? அண்ட் திஸ் டேட்டா வில் பி கலெக்டட் அக்கார்டிங் டு த லைக் யூசர் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மாடல் பில்ட் பண்றீங்க, ஒரு எம்எல் மாடல் பில்ட் பண்றீங்க. இட்ஸ் அதை வந்துட்டு லைக் அது வந்து நீங்க வந்து கிளாசிஃபை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோனா பில்ட் அ கிளாசிஃபிகேஷன் மாடல். ஓகேவா? வெதர் இட்ஸ் கேட்ஸ் ஆர் டாக்ஸ்ங்கிற மாதிரி நீங்க கிளாசிஃபிகேஷன் மாடல் பில்ட் பண்றீங்க. அதுக்கான உங்களுக்கு டேட்டா என்ன இருக்கும்? ஜஸ்ட் ரேண்டமா சொல்லுங்க. வாட் டேட்டா வில் யூ ரெக்வயர் டு கிளாசிஃபை, ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல் பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த டேட்டா ரெக்வயர்மெண்ட்ஸா இருக்கும்? For cat and dog, image data will be image data இருக்கும். cats and dogs ஓட வேரியஸ் அந்த இதோடது இருக்கும். கரெக்ட்டா? yes. சூப்பர். ஸோ இப்போ அதுதான் வந்து நம்ம ரெக்வயர்டு அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்றது தான் நம்ம வந்து டேட்டா கலெக்ஷன் சொல்றோம். இப்போ லைக் என்ன சொல்ல, நம்ம சம் இது எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த மாடலை டெஸ்ட் பண்றதுக்கோ இதுக்கோ லைக் நம்ம வந்துட்டு இப்போ கிளாசிஃபைட் அஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வி நீட் ஒன்லி அந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இமேஜஸ் இருந்தாலே போதும். கரெக்டா? அது வந்துட்டு ஒரு லயனாவோ டைகர் இமேஜஸோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் லைக் unnecessary டேட்டா. ஓகேவா? அந்த டேட்டாவால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் பேசிக்லி. ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ எக்ஸ்ட்ராக்டிங் ஒன்லி த ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? அண்ட் இட் இஸ் த மெயின் பார்ட் இன் பில்டிங் மிஷின் லேர்னிங் மாடல். ஓகே, ஆப்வியஸ்லி நம்ம சொன்ன மாதிரியே நம்ம மாடலுக்கு எந்த மாதிரி டேட்டா தேவையோ அதை நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எப்போ வந்து லைக் இப்போ ஒரு மாடல் நீங்க பண்றீங்க, பில்ட் பண்றீங்க, அதோட ப்ரெடிக்ஷன் ஸ்கோர்ஸ் அக்யூரசி எல்லாம் எப்போ வந்துட்டு லைக் நல்லா இருக்கும்? When we train our model with large data sets. லார்ஜ் டேட்டா செட்ஸா இல்ல லார்ஜ் கரெக்ட் டேட்டா செட்ஸா? யூஸ்ஃபுல் டேட்டா செட்ஸ். யூஸ்ஃபுல் டேட்டா செட்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு பேசிக் ஒரு எப்படி சொல்ல, உங்களுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெப்பே, ஃபவுண்டேஷன் ஸ்டெப்பே வந்துட்டு ஒரு மாடலை பில்ட் பண்றதுக்கு இட்ஸ் லைக் கலெக்டிங் நெசசரி டேட்டாஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வில் கோ ஃபார் டேட்டா கலெக்ஷனோட ஒர்க் ஃப்ளோக்கு போவோம். ஓகேவா? Now we are going to see the data collection workflow. ஓகேவா? சி இப்போ வந்து டேட்டா கலெக்ஷன்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுல என்ன பண்ணுவோம்னா கெட் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட். ஓகேவா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ல இருந்து அவங்களுக்கான என்ன ரெக்வயர்மெண்ட்ஸோ என்ன டேட்டா எதுவோ அதை வந்துட்டு நம்ம வில் கெட் இட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம சாம்பிள் டேட்டாவை அப்ரூவலுக்கு சென்ட் பண்ணுவோம். அப்ரூவல் இன் த சென்ஸ் நம்ம கிளைண்ட் நம்ம டேட்டா அவங்க கிட்ட இருந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் வாங்கிட்டு we will be collecting from various heterogeneous sources la we'll be collecting all the data required for building that model, and then
அதுலேருந்து ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து வில் பி சென்டிங் இட் டு த கிளைண்ட் ஃபார் த அப்ரூவல். ஓகேவா? இந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்ஸ் நம்ம அதை வந்துட்டு சென்ட் பண்ண உடனே அவங்க வந்துட்டு தே வில் பி லைக் எப்படி சொல்ல, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. எஸ் ஆர் நோங்கிறது அந்த டேட்டாவை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஒன்ஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னு வில் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது ட்ரைனிங்க்கு வந்து அதை வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம் அந்த டேட்டாவை. அதாவது லைக் இப்போ எப்படி சொல்ல, டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணுவோம். அந்த மாடல் ட்ரெயின் பண்றதுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம சில டேட்டாஸ்லாம் வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இப்போ எப்படி சொல்ல, இப்போ நம்ம வந்து பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் இருக்குன்னா, அது வந்து உங்களுக்கு எவ்ரி 5 இயர்ஸ் வந்துட்டு அது ரெனியூ ஆகிட்டே வரும். கரெக்டா? லைக் ஃபர்ஸ்ட் இருந்தவர் தான் இப்பவும் பிரசிடென்டா இருக்கான்னு இருக்காது. ஸோ மாறிக்கிட்டே வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம அப் டு டேட் வந்து கரெக்டா இருக்கா, அக்யூரேட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு திரும்பி ஒரு ஃபைனல் டேட்டா செட்டை வில் பி sending it to the client. So அப்ப வந்து client will be accepting our data set. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேக்கா. ஓகே, உங்களுக்கு இப்போ வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டா கலெக்ஷனுக்கான டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அது எப்படி ஐ மீன் லைக் அது வந்து எதுக்காக பண்றோம்னு பார்த்தோம். அண்ட் அதோட ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எப்படி டேட்டா கலெக்ஷன், வாட் ஆர் த டெக்னிக்ஸ் ஃபார் டேட்டா கலெக்ஷனுங்கிறத பார்க்க போறோம். ஓகே, நவ் அதுல வந்துட்டு லைக் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஐ ஹவ் லிஸ்டட் பிலோ, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தேர் ஆர் வேரியஸ் டெக்னிக்ஸ். ஓகேவா? நவ் இப்போ வந்து சம்டைம்ஸ் நம்ம மெஷின் லேர்னிங் யாரெல்லாம் வந்து இங்க கொஞ்சம் ஆல்ரெடி எம்எல் மாடல்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிருக்கீங்க? இது சொல்றீங்களா, லைக் நேம் சொல்றீங்களா? ஸோ எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணா லைக் ஐ கான்ட் சி, லைக் ஐ ஹேவ் டு மினிமைஸ் மை ஸ்க்ரீன். கிளீட்டஸ் எம்எல் மாடல்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா? ஓரளவுக்கு லைக் எப்படி சொல்ல, இந்த மாதிரி ஒன் செகண்ட், சாரி. ஸோ உங்களுக்கு வந்து லைக் நீ வந்து சில சமயம் உங்களுக்கு ஐரிஸ் டேட்டா செட் அதெல்லாம் தெரியும்ல, காமன் டேட்டா செட்ஸ். அதுல ஆல்ரெடி ப்ரீ ப்ராசஸ்டு ப்ரீ கிளீன்டு டேட்டா செட்ஸ் அதெல்லாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் உனக்கு ஓப்பனாவே அவைலபிளா இருக்கும். அதை வச்சு நம்ம மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் பில்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒன்று ஆன்லைன் சோர்சஸ்ல ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா செட்ஸை டவுன்லோட் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டட் டூல்ஸ். இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்கு உனக்கு வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். கார் வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்ல இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுங்கிறது மேனுவலா பண்ணா அது ரொம்ப டைம் எடுக்கும். கரெக்டா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டட் டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் லைக் வெப் ஸ்க்ரேப்பிங், அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். வெப் ஸ்க்ரேப்பிங் லைக் இட்ஸ் அ டூல் ஆர் இட்ஸ் அ ப்ராசஸ் லைக் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வெப்சைட். ஒரு லார்ஜ் செட்ஸ் ஆஃப் டேட்டாஸை உனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூ வில் பி யூசிங் வெப் ஸ்க்ரேப்பிங். ஓகேவா? அடுத்து வந்து பிரைவேட் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ஆட்டோமேஷன் கார் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்துட்டு அந்த கம்பெனிக்கான ஒரு சோர்ஸ் டேட்டாஸ், ஐ மீன் ஒரு பிரைவேட் டேட்டாஸ் இருக்கும். கரெக்டா? லைக் அவங்களோட சேல்ஸ் டேட்டாஸ் ஒரு செட் இருக்கும். அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களுக்கு வந்து எவ்வளோ இது பண்ணிருக்காங்க, ப்ரொடக்ஷன், அதெல்லாம் அவங்களோட அந்த கம்பெனியோட டேட்டா செட்ஸ். கரெக்டா? ஸோ இட் இஸ் லைக் இட் பிலாங்ஸ் டு தட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இது பண்றது தான் பிரைவேட் டேட்டா, வேர் இட் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். ஓகேவா? கஸ்டம் டேட்டா இஸ் இன் த சென்ஸ் நம்ம யூஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன இது நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நீ வந்து ஒரு மாடல் பில்ட் பண்ணோம், சின்னதா நீ வந்து ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன்னா அதுக்கு வந்துட்டு நீயே சும்மா ஒரு ரேண்டமா யூ வில் பி கஸ்டமைசிங் சம் டேட்டா செட்ஸ்ல.
இப்போ நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ஹைட், அவங்க மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ சும்மா ஒரு குட்டியா யூ கேன் கிரியேட் டேட்டா செட்ல லைக் ஃபார் ஜஸ்ட் பில்டிங் யோர் மாடல். அதுதான் கஸ்டம் டேட்டா. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே ஓகே. ஸோ புரிஞ்சுதா கைஸ்? லைக் மற்றவங்களும் ஆன்சர் பண்ணா நல்லா இருக்கும். புரியுதுக்கா. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ், இப்போ வந்து நம்ம டேட்டா கலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? சும்மா ஒரு ஜிஸ்டா. அக்கா நம்ம வந்து எப்படி டேட்டா கலெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளையண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து நம்ம டேட்டாவை எடுக்கணும்னு சொன்னீங்க. ஓகே. தென் டேட்டாவை வேரியஸ் சோர்சஸ்லேருந்து எப்படி எடுக்கலாம்னு சொன்னீங்க. தென் அந்த ப்ரைவேட் டேட்டா, கஸ்டம் டேட்டா, அதுக்கடுத்து ஆன்லைன் சோர்சஸ்லேருந்து எப்படி எடுக்கலாம். ஸோ ஆன்லைன் சோர்சஸ் வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து டேட்டா செட் எப்படி இருக்கணும்னா அப்டேட்டடாக இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் சொன்னீங்க, 5 years ஒன்ஸ் பிரசிடென்ட்டை மாறிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டேட்டா செட்ஸை யூஸ் பண்ணணும். தென் கரெக்டான டேட்டா செட்டை யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் மாடலோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கக்கா. சூப்பர். ஓகே. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா, டவுட்ஸ் எதுவும் இருக்கா? ஓகே, சூப்பர். இப்போ வந்து we will see the importance of data collection. ஓகேவா? ஸோ நவ் இப்போ வந்து டேட்டா கலெக்ஷனுக்கான சில இது இருக்கு. ஓகேவா? அட்வான்டேஜஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிசர்வ்ஸ் த இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டினா பேசிக்காக அந்த மாடல் வந்து எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத என்ன சொல்ல டிட்டர்மைன் பண்றது இந்த டேட்டா கலெக்ஷன் தான். ஓகேவா? அதாவது இப்போ if the data is goodனா the model will be good. ஓகேவா? இட்ஸ் லைக் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி. ஓகேவா? if we use good data, the model will be giving us good predictions அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? that is like preserving the integrity of the model. And then bias and fairness. ஓகேவா? see இப்போ சம்டைம்ஸ் லைக் நம்ம வந்து சில சமயம் இப்போ நம்மளே டேட்டா கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோயேன், லைக் சம்டைம்ஸ் அது வந்துட்டு ரொம்ப ஒரு பயஸ்டாவோ இதுவாவோ இருக்கும். ரொம்ப மேனுவலா பண்ணோம்னா லைக் அன்லெஸ் அண்ட் அன்டில் வி வாண்ட் லைக் ப்ராப்பர் அவுட்கம் ஆர் ப்ராப்பர் ப்ரெடிக்ஷன் நம்மளுக்கு வேணும்னா யூ ஷுட் யூஸ் டேட்டாஸ் விச் இஸ் லைக் ஃபேர். ஓகேவா? லைக் ப்ராப்பரான ஒரு அக்யூரேட்டான டேட்டாஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த fairness-உம் கரெக்டா இருக்கும். fairness in the sense like the outcomes or the outputs predicted by the model will be fair. ஓகேவா? அதுக்கு பேசிக்கா bias தான் இருக்காது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு biasனா என்னன்னு தெரியும்ல? biased in the sense like அது வந்து it shouldn't like ஒரு செட் ஆஃப் இதுக்குமே எப்படி சொல்ல, ஓகே, அது வந்து it should not like go towards like one predict towards only one set of models. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு மாடல் பில்ட் பண்றீங்களா, அதுல ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குன்னா அது ரெண்டுத்துக்குமே அது ஈக்குவலா வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இட் ஷுட் பி லைக் ஃபேர் அண்ட் என்ன காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கணும். இப்போ ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அந்த இப்போ வந்து ஃபார் டேட்டா செட்ஸ்லாம் சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்ல, ஒன்ஸ் த டேட்டாஸ் ஆர் ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னா பில்டிங் அ மாடல் வில் பி லைக் ஓகே, காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இதுவாகும். ஓகேவா? அண்ட் கஸ்டமைசேஷன் பேசிக்கா லைக் த data we collect will always be according to the user's needs. ஓகேவா? நம்ம எந்த மாதிரி மாடல் நம்ம பில்ட் பண்றோமோ அதுக்கான டேட்டா மட்டும்தான் வில் பி கெட்டிங். ஓகேவா? ஸோ அதனால the datas will always be customized according to the user's needs. ஓகேவா? அண்ட் ட்ரைனிங் த மாடல்ஸ். ஒன்ஸ் we collect all the necessary datas, நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு மாடல் நம்ம பில்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி கலெக்டிங் ஆல் த மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நோட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு தென் ஒன்லி வில் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஓகேவா? அண்ட் இட் வில் லைக் இப்போ வந்து யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அன் எக்ஸாம், உங்களுக்கு வந்து நாளைக்கு எம்எல் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாட் வில் டூ, வில் கலெக்ட் ஆல் த எம்எல் நோட்ஸ், ரெஃபரன்ஸ் நோட்ஸ், வாட் டீச்சர் செட்ஸ், அவங்க கொடுத்த சம்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தென் வில் சிட் ஃபார் ஸ்டடிங். ஓகேவா? ஸோ அப்போ வந்து வி ஒன்ட் லைக் லுக் ஃபார் அதர் சப்ஜெக்ட்ஸ். அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், வெறும் எம்எல் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ உனக்கு மற்ற நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதில் நீ எம்எல் மட்டும் எடுத்துக்கிற பிகாஸ் யூ கோனா ஸ்டடி ஃபார் எம்எல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லைக்
ஸோ அப்ப நீ வந்து எம்எல்க்கு மட்டும்தான் படிப்ப. ஸோ தட்ஸ் லைக் ட்ரைனிங் த மாடல் யூசிங் ஒன்லி த நெசசரி டேட்டா செட்ஸ் தான் நம்ம வந்து இது பண்றோம். அண்ட் ஜென்ரேட் பண்றது மாடல் ஜென்ரேஷன் இன் த சென்ஸ் லைக் அதான் சேம் லைக் மாடல் ஜென்ரேஷன் வந்து the model will be generated. ஓகேவா? ஸோ யூ வில் பி யூசிங் உனக்கு வந்து என்ன தேவை லைக் யூ நீட் கிளாசிஃபிகேஷனோ ரெக்ரெஷனோ லைக் ஹவு த மாடல் வில் பி ஜென்ரேட்டட் ஆன் வாட் சார்ட்ஸ் லைக் நீ என்ன டேட்டா செட் யூஸ் பண்றியோ அதுக்கேற்ற மாதிரி லைக் யூ வில் ஃபர்ஸ்ட் லைக் உனக்கு வந்து தேவையான டேட்டா செட்டை யூஸ் பண்ணிட்டு யூ வில் பி கிரியேட்டிங் அ மாடல் ஆர் ஜென்ரேட்டிங் அ மாடல். ஓகே, அனாமலி டிடெக்ஷன். அனாமலி இன் த சென்ஸ் லைக் anomaly in the sense like எப்படி சொல்ல But is it like fault detection? I can't get you, sorry. Is it like fault detections, like crack நார்மலா இருக்குது? எக்ஸாக்ட்லி. ஓகேவா? இப்போ வந்து இட்ஸ் லைக் ஒரு ஒரு இதுல இருந்து உனக்கு டீவியேட் ஆகுது. அவுட்லைனர்ஸ் இருக்குல்ல, யா that was the word I was looking for, outliners. இப்போ நீ வந்து ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து சிலது வந்துட்டு உனக்கு ஒரு உன்னோட தேவையான நெசசரி பாயிண்ட்ஸ்லயும் டீவியேட் ஆகும். கரெக்டா? ஆமாக்கா. ஓகே. அத வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் டிடெக்ட் பண்றதுக்கு யூ வில் நீட் இதெல்லாம் தான் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? நீ வந்து அவுட்லைனர் இது பண்றதுக்கும் அந்த டேட்டால தானே இருக்கும். வெதர் இட்ஸ் அன் அவுட்லைனர் ஆர் அது ஸ்டாண்டர்ட் டேட்டா ரெக்வயர்டா அப்படிங்கிறது எல்லாமே யூஸ் பண்றதுக்கு தான் லைக் வி வில் பி யூசிங் டேட்டா கலெக்ஷன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா? ஓகேக்கா, நெக்ஸ்ட் இது போலாம்க்கா. ஓகே ஓகே. ஸோ பட் இப்போ நம்ம வந்து என்னதான் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணாலும் லைக் வில் பி ஹேவிங் சம் கான்ஸ். ஓகேவா? வாட் எவர் வி டேக் வில் பி ஹேவிங் சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓகேவா? ஸோ நவ் யூ வில் பி யூசிங் வில் பி சீயிங் த கான்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? லைக் தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தட் அக்கர் டியூரிங் டேட்டா கலெக்ஷன். அந்த ப்ராசஸ் பண்ணும் போது தீஸ் ஆர் த கான்ஸ் or the problems that will occur. Okay va? First, inaccurate data. Okay va? Sometimes the values might be inaccurate. Or a data set edukrena, it is not necessary that all the values in the data set should be right. Okay va? It can be like சிலது வந்து it can be correct, சிலது வந்து inaccurate கூட இருக்கலாம். ஓகேவா? லைக் அது வந்துட்டு it depends on the site. அதனால தான் you will be using more authorized sites. ஓகேவா? இப்போ நீ வந்து Kaggle எல்லாம் டேட்டா செட் யூஸ் பண்ணும்போது the data are more accurate. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, அடுத்து வந்து மிஸ்ஸிங் டேட்டா அண்ட் சம். இப்போ நீங்க மிஸ்ஸிங் டேட்டா இந்த சென்ஸ் நம்ம வந்துட்டு படிப்போம். ஓகேவா? லைக் என்னன்னா இப்போ நீ ஒரு டேட்டா செட் நீ ஏன்னா யூ வில் பி லைக் எப்படி சொல்லு, யூ வில் பி டேக்கிங் ஆர் கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். கரெக்டா? லைக் ஒரு சோர்ஸ்ல இருந்து நீ எடுக்க மாட்ட. இப்போ நீ வந்து நார்மலா ஒரு எக்ஸாமுக்கு நீ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றனாலே ஒரு டிஃப்ரெண்ட் சைட்ஸ் நீ ரெஃபர் பண்ணுவ. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வெப்சைட் இது பண்றதுனால சில டேட்டா செட்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணும் போது அதுல வந்துட்டு சில மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் வச்சு நீ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அந்த வச்சு நீ மாடலை ட்ரெயின் பண்ணனா உனக்கு என்ன இருக்கும், ஒண்ணு அந்த ப்ரெடிக்டட் அவுட்புட் வந்துட்டு உனக்கு கரெக்டா இருக்காது. லைக் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவுட்புட் இருக்காது. ஈவன் தோ நீ வந்து எல்லாமே கரெக்டா ட்ரெயின் பண்ணிருக்க, பட் அந்த டேட்டா செட்ல சில மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. அதெல்லாமும் இட் ஆட்ஸ் அப். ஓகேவா? அண்ட் பயாஸ்டு டேட்டா in the sense like எப்படின்னா you will be getting so okay, so data இப்போ வந்து லைக் எப்படி சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பாப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் நீ எடுத்துக்கிற. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுல உனக்கு வெறும் மென்னோட பாப்புலேஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? விமனோட பாப்புலேஷன் அதுல ஆட் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உனக்கு வந்து நீ அதை வந்து ஒரு டோட்டல் பாப்புலேஷனா உன்னால எடுத்துக்க முடியாது. கரெக்டா? அது வந்து இட் இஸ் பயாஸ் டுவர்ட்ஸ் மென்னுங்கிற மாதிரி, லைக் பயாஸ் டுவர்ட்ஸ் த மென் டேட்டா செட்டுங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நீ ஃபார்
மேல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியாங்கிறதுல யூ கேன் டேக் தட். பட் நீ டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியான்னு எடுக்கும் போது யூ கேன் டேக் தட். கரெக்டா? ஏன்னா விமனும் அதுல இருக்காங்க. ஸோ சம் பார்ட் ஆஃப் த data or some population of the data is not inserted in it. Okay va? Adha we'll be saying it as biased data. Okay va? ஓகேக்கா. அடுத்து வந்து டேட்டா இம்பேலன்ஸ். ஓகேவா? இப்போ டேட்டா இம்பேலன்ஸ்னா உங்களுக்கு ஓகே, இப்போ டேட்டா இம்பேலன்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ என்னன்னா ஸ்கியூஸ்ன்னு நீங்க படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்கியூஸ் இஸ் லைக் எய்தர் இட் கேன் பி ரைட் ஸ்கியூட் ஆர் லெஃப்ட் ஸ்கியூட். ஓகேவா? ஸ்கியூனா ஒரு ப்ரொபோர்ஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உங்க கிளாஸ்ல வந்துட்டு யூ வில் பி ஹேவிங் ஸ்ட்ரென்த். ஓகேவா? இப்ப கிளாஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு, பட் ஒன்னு வந்துட்டு லைக் கம்மியா, லைக் ஒரு பாப்புலேஷன் வந்து கம்மியா இருக்கு, இன்னொரு பாப்புலேஷன் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம நிறைய இருக்கிற பாப்புலேஷன் சைடு தான் அந்த மாடல் வந்து லைக் இன்னும் இதுவா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் ஆஃப் போத் த டேட்டாஸ், லைக் உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் ஆஃப் ஈச் டேட்டா வில் நாட் பி லைக் ஈக்குவல். ஓகேவா? உங்களுக்கு எப்பயுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் ஆஃப் டேட்டா இருந்தாதான் இட் வில் பி ஈஸியர். ஓகேவா? easier அதை விட it will be like effective for the building the model. Okay, and quality of the data, you can't like put some random data. Okay va? இப்போ you can't like randomly add some data and create it into a data set and use it for building a model. உங்களுக்கு வந்து once அது வந்து ஒரு கரெக்டான டேட்டாவா இருந்தா மட்டும்தான் you can like என்ன சொல்ல make your model work. ஓகேவா? so the quality of the data is very important. இது ambiguous. ஓகேவா? ambitious இல்ல, sorry, ambiguous. I'll just change it. Okay, ambiguous data should okay, so okay, data should be like sorry, okay, data should be understandable by everyone. Okay va? And the data இப்போ once it's like you're not ambiguous in the sense it should be like understanding to everyone, understandable to everyone. Okay va? இப்போ ஒரு டேட்டா இருக்கு, பட் அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னே உனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, then there's no use of using that data set. கரெக்டா? இப்போ உனக்கு அந்த டேட்டா வந்து எதை வச்சு நீ எழுதியிருக்க அப்படின்னு லைக் வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆர் வாட் டஸ் த டேட்டா ஹேவ் டு கன்வே அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் தட் டேட்டா கன்வேஸ்னாதான் யூ கேன் யூஸ் இட். கரெக்டா? அது வந்து என்னன்னே புரியல, இட்ஸ் லைக் சம்திங் Greek and Latinல you don't get anythingனா then there's no use of using that data. So these are the problems while like we'll be facing while collecting the data. There might be some inaccurate data, missing data இருக்கும், some data we won't understand what it is, so sometimes the quality of the data won't be good. So these are the problems while collecting data, while data collecting. Okay va? So once like இதெல்லாம் நம்ம overcome பண்ணலாம், like we will be using authorized websites. Okay va? இப்போ நம்ம Kaggle or some GitHub, you will be using them for like downloading data sets. கரெக்டா? இப்போ நீ ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றேன்னா you will be using all these authorized websites. கரெக்டா? ஆமாக்கா. சோ அதுதான். ஓகேவா? இப்ப வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா அக்கா? பயாஸ் டேட்டா செட்டுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா அக்கா? பயாஸ்டு டேட்டா செட்டுக்கு உனக்கு அக்கா ஆல்சோ இன்னும் ஜஸ்ட் ஒரே ஒரு இது, இந்த bias டேட்டாவும் டேட்டா இம்பேலன்ஸ், இட்ஸ் லைக் both of those points are almost the same thing தானக்கா? biasனா unless biased and data imbalance இருக்குல்லக்கா, it's like both those points are almost the same தானே? bias data and data imbalance ஆமாண்டா, more of the same தான். ஓகேக்கா. ஏன்னா இந்த டேட்டா இம்பேலன்ஸ்னா ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த ஃப்ராட் டிடெக்ஷன் சொல்லலாம்.
ஃப்ராட் டிடெக்ஷன். ஏன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்பர் ஆஃப் ஃப்ராடலண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு டேட்டா செட்டில். ஸோ 2 ஓகே. கிளாஸஸ்க்குமே இம்பேலன்ஸ் இருக்கும். நான் ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன் அதை. ஸோ அதான் அதே அது டவுட் ஆல்மோஸ்ட் சேம். கேட்டாலும் இப்போ பயாஸ்டு இதுக்கு எக்ஸாம்பிள்னா வந்துட்டு உனக்கு அந்த ஸ்கோரிங் மாடல்ஸ், வாட்ஸ் தட், அந்த கிரெடிட் ஸ்கோரிங் மாடல்ஸ்லாம் யூ கேன் யூஸ்டா. ஓகேக்கா. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற எனிவன்? அடுத்தது போலாமா? ஓகேக்கா. ஓகே. அடுத்து வந்து லைக் வெப் ஸ்கிரேப்பிங். ஓகேவா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு இது மாதிரி. இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம எதுல பார்த்தோம்? வெப் ஸ்கிரேப்பிங்கிறது நம்ம எதுல பார்த்தோம்? Data collection technique. சூப்பர். ஓகே. ஸோ வெப் ஸ்கிரேப்பிங்கிறது இட் இஸ் இங்க ஒரு டெக்னிக்கல் டெஃபினேஷன்னா இட் இஸ் அ மெத்தட் விச் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் அ வெப்சைட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு இஸ்ரோ வெப்சைட்டோ இல்லைன்னா ஒரு ஹெல்த் வெப்சைட்டோ நீ பார்த்தேன்னா, ஒரு ஹெல்த் வெப்சைட்டுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து உனக்கு நிறைய இது இருக்கும். கரெக்டா? நிறைய டிசீசஸோட டேட்டா இருக்கும். கரெக்டா? இப்போ வந்துட்டு ஒரு டிசீஸ் வெப்சைட்னு பார்த்தேன்னா அதுல வந்து உனக்கு டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியான்னு சொல்லிட்டு நிறைய டிசீசஸ் இருக்கும். அதோட கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா? இப்போ டேட்டா செட்டா நீ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா நீ மேனுவலா பண்ணனா இட் வில் டேக் யூ a lot of time. கரெக்டா? ஸோ அதனால வில் பி யூசிங் வெப் ஸ்கிரேப்பிங். இதுதான் இட்ஸ் அ மெத்தட். ஓகேவா? டு எக்ஸ்ட்ராக்ட் a large amount of data from a website. ஓகேவா? அண்ட் இது வந்துட்டு வில் பி யூசிங் அ மாடல் கால் பியூட்டிஃபுல் சூப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து this module, ஓகேவா, this module can be like used for parsing in the sense like can be used for HTML and XML documents. Okay, you can use this module. ஓகேவா? ஸோ நம்ம ஏன் like we are talking about this beautiful soup na, it is like easy to implement. It can be like it runs faster. ஓகேவா? நம்ம ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஃபாஸ்டா ரன் ஆகும், and like it can be easily debugged. ஓகேவா? These are the like benefits of using beautiful soup. So அதனால so we'll be using this for, and it can be, I mean it is basically used for parsing HTML and XML files. Okay, ஸோ ஐ ஜஸ்ட் லைக் நான் ஒரு சாம்பிள் கோட் மாதிரி காமிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் தென் லைக் ஐ கோ நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். ஓகேலா? ஓகேக்கா. ஓகே. ஸோ இப்போ வந்து வில் பி இப்போ வந்து நம்ம ரெக்வஸ்ட்ன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறோம். இட்ஸ் ஃபார் லைக் இப்போ இம்போர்ட் நம்ம தேவையான இது பண்ணிட்டு லைக் இம்போர்ட் வந்து நம்ம பியூட்டிஃபுல் சூப் வச்சு நம்ம வி ஆர் இம்போர்ட்டிங். ஓகேவா? தென் நம்ம இப்போ வந்து வெப் ஸ்கிரேப்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், ஐ மீன் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தேவையான, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஸ்ரோட சாம்பிளுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். ஓகேவா? அவங்களோட மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அதோட அந்த இதை வந்துட்டு ஹவ் டேக்கன் இட். ஓகேவா? அந்த யூஆர்எல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த யூஆர்எல் தான் வி ஆர் கோயிங் டு என்ன சொல்ல, வி ஆர் கோயிங் டு எக்ஸ்ட்ராக்ட். ஓகேவா? இதை நீ வந்து போயிட்டு நார்மலா அந்த வெப்சைட் குள்ள போறேன்னு வச்சுக்கோயேன். அதையும் ஓபன் பண்ணிக்கிறேன். One second guys, I'll open that also.
ஓகே கைஸ், ஓகே, இதுதான் நம்ம வந்து இது பண்ற இது. ஓகேவா? லைக் திஸ் இஸ் த URL, லைக் we are gonna scrape. ஓகேவா? ஸோ இப்போ இந்த URL நம்ம நார்மலா போறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரீன் விசிபிளா தானே இருக்கு கைஸ்? எஸ்மா விசிபிளா தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம நார்மலா போறோம். இந்த இந்த வெப்சைட்டை வந்துட்டு வில் பி ஹேவிங் தீஸ் கண்டென்ட்ஸ். கரெக்டா? ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம மேனுவலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வில் பி கன்சியூம் a lot of time. ரைட்டா கைஸ்? ஓகே. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் பி வெப் ஸ்கிரேப்பிங். அதை தான் ஒரு மெத்தடா சொல்லி அதுக்கான ஒரு மாடியூல் தான் இந்த பியூட்டிஃபுல் சூப்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னா இந்த ரெஸ்பான்சஸை வந்துட்டு நம்ம கெட் பண்ணிக்கிறோம் அண்ட் அதை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு வில் பி கெட்டிங் தோஸ் ரெஸ்பான்சஸ் அண்ட் அதுக்கான யூஸ் பண்ற மாடியூல் தான் பியூட்டிஃபுல் சூப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்றச்சே இந்த மாதிரி லைக் என்ன சொல்ல அண்ட் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே யூ வில் பி கெட்டிங் நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷன் இது பண்ணிட்டு கால் பண்றோம். இது பண்ணோடனே யூ வில் பி கெட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியரா இருக்கும். லைக் ஃபார் அஸ் டு லைக் எப்படி சொல்ல, ஃபார் அஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் லார்ஜ் வெப்சைட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து we will be using சும்மா சாம்பிளுக்கு will be using this one data மாதிரி வச்சுக்கோயே. பட் when you build a model உனக்கு you'll need a lots of data na you will be having like various websites. ஸோ அதுலேருந்து ஒன்னா நீ மேனுவலா மேனுவலா நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்றச்சே it will be consuming a lot of time. ஸோ நீ அந்த டைம்லாம் வந்துட்டு இது பண்றதுக்கு சேவ் பண்றதுக்கு யூல் பி யூசிங் இந்த மாதிரி நம்ம மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம வெப் ஸ்கிரேப் பண்ணோம்னா ஜஸ்ட் லைக் யூ கேன் டூ இட் இன் லைக் ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு வெப்சைட் பண்ணனா யூ கேன் லைக் எக்ஸ்ட்ராக்ட் லாட் ஆஃப் டேட்டா இன் வெரி லெஸ் டைம். அவ்வளவுதான். ஓகே கைஸ்? ஓகேக்கா. ஓகே, சோ இஃப் யூ ஹேவ் எனி ஒரு சின்ன டவுட்கா. சொல்லு. இப்போ நீங்க ரிக்வெஸ்ட் மாடியூலே யூஸ் பண்ணுங்கக்கா. இதுல அந்த கோட்ல request.content போட்டாலே உங்களுக்கு அந்த எல்லா கோடுமே வந்துருமேக்கா? ஒரு சின்ன ட்வீக் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு h1 டேக் நீங்க பர்టిక్యులரா ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணுவேன்? அப்ப நானு புரியல. இப்போ நான் வந்துட்டு response.textன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துரும்க்கா. ஆமா. ஓகே, இப்போ அதுல இருந்துட்டு நான் வந்து இப்போ h1 டேக்குக்கும் அந்த h1 க்ளோசிங் டேக்கு நடுல இருக்கிற எனக்கு வந்து ரெஜெக்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அதை நான் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்துடும்லக்கா. எதுக்கு நான் பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணணும்? எனி பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா ரெஜெக்ட் எக்ஸ்பிரஷனுக்கும் இதுக்கும்? வெப்சைட்ல நிறைய டேக்ஸ் இருக்கிறப்ப ஸோ ரிஜெக்ட்ஸ் ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, ஸோ ரிஜெக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அது வந்து ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ரிஜெக்ட்ஸை வந்து அதை பார்த்து வரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் ஷிப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த டேகை மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த டேக்ல என்னென்ன மென்ஷன் ஆயிருக்கோ அது மட்டும் வந்துடும். ஓகே இல்லைண்ணா, இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ h1 ஓப்பனிங் டேக் இருக்க போது, h1 க்ளோசிங் டேக் இருக்க போது, அதுக்குள்ள எது இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கன்னு தான் சொல்ல போறேன் நானு. இதுல வந்து அந்த கோட் மட்டும் காமிங்க ஒரு நிமிஷம். ஒரு செகண்ட். ஓகேவா? ஓகே. சோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு எங்க டவுட்? இந்த .find_all h1 அந்த .find.h1 ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணிருக்கேன் பியூட்டிஃபுல் சூப்பர். ரெண்டுத்துக்கும் ஒரே அவுட்புட் தான் வருது. சோ நான் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அதெல்லாம் ஃபாஸ்டா வரும். ரெண்டுத்துலயும் ஒரு அவுட்புட் தான் வரும். பட் ஸ்கிரேப்பிங் டைம் இருக்குல்ல. ஓகே. ரிஜெக்ட்க்கும் இதுக்கும் ஸ்கிரேப்பிங் டைம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். நீங்க வந்து ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க வந்து கீழ வந்து அந்த கம்பைலர் டைம் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. யூ வில் லெட் நோ. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் வந்து நம்ம பியூட்டிஃபுல்ஸ் போறோம்னா, நம்ம ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு நிறைய இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பைத்தான்ல நம்மளுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கனால வி ஆர் ட்ரைங் டு யூஸ் தோஸ் இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் டு டூ அவர் ஒர்க் வெரி சிம்பிள். ஸோ அதனால தான், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? கம்பைல் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பியூட்டிஃபுல் சூப் யூஸ் பண்ணும்போது. ஓகே, தேங்க்ஸ். Okay. Yes.
So that's it from my side, guys.